ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா ஒரு சின்ன விலாக் மாதிரி பார்க்க போகிறோம். நேற்று என்னோடய ஃப்ரெண்டோடைய தோட்டத்துக்கு போனால் அங்கே வந்து கொஞ்சம் மாங்காய் கிடச்சிச்சு. அதை ஊறுகாய் போட்டேன் நேற்று. அதை இப்போ சூடு காட்டி வச்சிட்ருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாய் போடுறது மெயினில், ஊறுகாய் மெயின்டைன் பண்ணுறது தான் மெயின். சரிங்களா? பானி வச்சுட்டு ஒரு சிம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து காலையில் டீ காஃபி குடிக்க முன்னாடி கருஞ்சீரக பொடி குடிப்பேன். அதனால வெண்ணி போட்டோம்ல, அது வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கருஞ்சீரக பவுட்ரு. இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் மூணையும் சேர்த்துட்டு லைட்டாக வானிலையில் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இது எதுக்காக குடிக்கிறேன்னா, நான் காலையிலே வந்து இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவி செய்யும். ரெண்டாவது, எந்த கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றிடும். வேர்வை மூலியமாகவும் யூரின் மூலியமாகவும் வெளியேற்றிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை காலையில் எவ்ரி டைம் எடுத்துக்கிடுவேன். காலையில் ஓகேவா? இதில் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஹாட் வாட்ரு ஒரு டம்ளர். ஊற்றிக்கலாம். இந்த ட்ரிங்கு வந்து காலையில் எடுத்துக்கலாம். ரொம்பவே உடம்பு காலையிலே இதை குடிச்சிருவேன். இது குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் உடம்புக்குன்னா, நல்ல வெயிட்லெஸ் ஆகும், அப்புறம் நல்ல வேர்வை வரும், யூரின் வரும், உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாமே அப்படியே சுத்தமாக வலிச்சு எடுத்த மாதிரி கரைஞ்சிரும். ஓகேவா? அது மோஷன் மூலியமாகவும் போகலாம், யூரின் மூலியமாகவும் போகலாம், வேர்வை மூலியமாகவும் போகலாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது குடிக்கும்போது நான் கண்டிப்பாக இது எடுத்துக்கிறோம். இது என்னதுன்னு எல்லோரும் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த கருப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்க அது. ஏன்னா இது கசக்கும், இந்த ட்ரிங்க்ஸ் கசக்கும். ஸோ அது இனிப்பு இருக்காண்டி மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இது சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.